நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாதபடி அநேக நேரங்களிலே அவருடைய திட்டத்தை தள்ளி நம்முடைய திட்டத்தை என்ன செய்கிறோம், மேலே எழும்ப செய்கிறோம். அதனால் சில பாதிப்புகளும் என்ன செய்கிறது வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுதான் என்ன செய்யணும். ஆமென். என்ன சொன்னாலும் சரி, போய் நேராக போய் ஒரு பள்ளம் இருக்குது நேராக உள்ள குதின்னு சொன்னால் என்ன செஞ்சிடணும். ஆண்டவர் சொல்கிறவர் இல்லை, ஆனாலும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் என்ன செய்யணும். நீர் என்ன சொன்னாலும் என்ன செய்வேன். நீங்கள் எப்படி என்னை நடத்த விரும்புகிறீங்களோ அப்படி நான் என்ன செய்கிறேன், என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விட்டு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அந்த சின்ன வேலை தான், நீங்கள் அது ஒரு போருக்கு உகந்த ஆயுதமாக இல்லைன்னா கூட அதை வைத்து ஜெயத்தை கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இதை வச்சு நான் எப்படி என் வாழ்க்கையை ஓட்டுறது. ஆண்டவர் சொல்கிறார், கையளவு மேகமே ஒரு பெருமழையை கொண்டு வரனா. ஒரு சாதாரண ஒரு விதவை வீட்டில் அவருடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் சாப்பிட்றதுக்கு பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஒரு பிடி மாவை பெருக பண்ண என்னால் கூடுமானா, நான் சொல்கிறேன் இந்த சாதாரண ஆயுதத்தை வைத்து உன்னால் ஒரு போரை ஜெயிக்க முடியும். ஆமென். நாளை நம்முடைய கேள்வி என்னன்னா, ஆண்டவரே இதை வைத்து எப்படி, ஆண்டவரே இதை வச்சு இதிலிருந்து இதை கொண்டு நான் எப்படி, ஆண்டவரே இதை இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும். அவர் சொல்கிறார், உன் நினைவு என் நினைவு, உன் யோசனை என் யோசனை, உன்னுடைய விருப்பம் என் விருப்பம். நீங்கள் யோசிக்கிறது போல் அவர் யோசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. என்னுடைய பார்வை குறுகினது, அது என்னுடைய அறிவு சின்னது. அதில் பார்க்கிறத வைத்து கர்த்தருடைய திட்டத்தை ஒரு நாளும் முடிவு செய்ய முடியாது. ஆமென்.